ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி எப்படி கொம்போஸ்ட் செய்கிறேன்னு தான் சொல்ல போகிறேன். அதாவது கிச்சன் வேஸ்ட்டை வச்சு எப்படி கொம்போஸ்ட் செய்கிறேன்னு தான். கிச்சனில் வேஸ்ட் ஆகிற எல்லா சமைங்க பாருங்கள், தேயிலை, கோவா, வெங்காயத்தோல், உள்ளித்தோல், பழுதான போஞ்சி, முட்டைக்கோது இதெல்லாம் வச்சு நான் அப்படி இப்போ கொம்போஸ்ட் செய்கிறேன்னு தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. வாங்க செய்யலாம். இப்போ முதல்ல கொஞ்சம் மண்ணை போடுவோம். ஒரு லைன் மண்ணை போட்டு ஒரு லைன் மண், பிறகு இது ஒரு லைன், பிறகு மண் ஒரு லைன், முட்டைக்கோது, அடுத்தது மண் கொஞ்சம், மண், அடுத்தது தேயிலை. இது வந்து தேயிலை வந்து காய வச்சேன் நான், ஊற்றி போட்டு மிச்ச தேயிலையை. பிறகு மண், பிறகு மிச்சம் எல்லாத்தையும் போட்டுடுவோம். எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் மண், மேலுக்கு ஒரு லைன் மண் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடணும். எல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ இதை ஒரு மாதத்துக்கு பிறகு எடுத்து நீங்கள் பூ மரங்கள் எல்லாத்துக்கும் போடலாம். மரங்கள் எல்லாம் காய்க்கும். நீங்கள் நல்ல ஒரு மாதத்துக்கு பிறகு இதை எடுத்தால், ஒரு மாதத்துக்கு பிறகு எடுத்துட்டீங்கன்னா சரி. இப்படி தான் செய்கிறது. நீங்களும் கிச்சனில் வேஸ்ட்டாகிற சாமானெல்லாம் டஸ்ட்பினில் போடாதீங்க. இப்படி செய்து வச்சு போடுங்க. ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்கள் பூ மரத்துக்கு எல்லாத்துக்கும் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.